Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ மணி 12:30 AM. நம்ம இருக்கிறது கரெக்டா மேட்டுப்பாளையங்க. அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி எனக்கு இடதுபுறத்துல நீங்க சைன் போர்டு பார்க்கலாம், ஊட்டி கூடலூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த குளிரும் ராத்திரியில இந்த நடுநிசியில நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு அழகான மலைப்பயணம், அதே நேரத்துல திகிலான ஒரு மலைப்பயணத்துக்காக தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பிளான் இன்னைக்கு கரெக்டா இங்க இருந்து மேட்டுப்பாளையம்ல இருந்து கிளம்பி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ல மலைவழி பாதை ஸ்டார்ட் ஆயிடுங்க. இங்க இருந்து கோத்தகிரி வழியா போய் கோத்தகிரியில இருந்து கூடலூர் போறதா இன்னைக்கு நம்மளுடைய திட்டம். ஊட்டி போனவங்க எல்லாருக்குமே 2 வழி இருக்கிறது நல்லாவே தெரியும். நீங்க எங்க போறதா இருந்தாலும் இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த மேட்டுப்பாளையம் வந்து தான் நீங்க போகணும். சோ மேட்டுப்பாளையம் உள்ள நம்ம இப்ப என்டர் ஆயிட்டோம். இங்க பாருங்க, மேட்டுப்பாளையத்தோட சைன் போர்டு இங்க வச்சிருக்காங்க. இந்த மேட்டுப்பாளையம்ல இருந்து நான் இப்போ கரெக்டா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இந்த ஊட்டி மெயின் ரோட்ல போய் அங்கே இருந்து கோத்தகிரி வழியா போய் இந்த இரவு நேரத்துல நமக்கு ஒரு திகில் நிறைந்த பயணமா தான் இது அமைய போகுது. இந்த இரவு நேரத்துல நான் என்னென்ன மாதிரி விலங்குகளை பார்க்க போறேன் அப்படின்றது எனக்கும் தெரியாது. சோ நானும் ரொம்ப ஆர்வமா இந்த பயணத்தை தொடர்ந்திருக்கேன். நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தா இந்த ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல் உங்களுக்கானதே. நம்மளுடைய சேனல்ல இது எனக்கு தெரிஞ்சு நான் போடுற 82வது வீடியோ. இதுக்கு முன்னால கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிறைய அடர்ந்த காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அழகான அருவிகள், ஏகப்பட்ட வனவிலங்குகளுடைய ஃபுட்டேஜஸ், அதனுடைய இயற்கையான வாழிடத்துலன்னு எனக்கு தெரிஞ்ச வகையில அற்புதமா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிச்சயமா எல்லாத்தையும் பாருங்க. பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ கரெக்டா மேட்டுப்பாளையத்துடைய மைய பகுதியில இருக்கோம். இன்னும் கொஞ்ச தூரம் கடந்தோம்னாக்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வருங்க. அதுக்கப்புறமா பவானி ஆறு கடந்ததுக்கு அப்புறமா நம்ம போகக்கூடிய மலை வழிபாதை வரும். சோ நம்ம இப்ப சரியா மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை தாண்டிக்கிட்டு இருக்கோம். பகல்ல பரபரப்பா காணப்படுற எல்லா பகுதிகளும் பாருங்க, இரவு நேரம் அது இப்ப கரெக்டா 1 மணி கிட்டத்தட்ட ஆக போறதுன்றனால ஆள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே ஒரு புது பஸ் ஸ்டாண்டும் கட்டியிருக்காங்க. உண்மையாலுமே அது இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு வரப்பிரசாதமா தான் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப நம்ம கரெக்டா இந்த மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை கடந்து இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போகணுங்க. சோ நான் இப்போ கரெக்டா இந்த மேட்டுப்பாளையம் ஊரை தாண்டி பவானி ஆற்றங்கரைக்கு பக்கத்துல வந்துட்டேங்க. இப்ப நீங்க முன்னாடி பாக்குற இந்த பாலத்துக்கு கீழே தான் புகழ்பெற்ற கோவையின் அற்புதமான ஒரு ஜீவ நதியான பவானி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஆறை தாண்டினதுக்கு அப்புறமா எனக்கு எதிரில் ஒரு சின்ன ஜங்ஷன் தெரியும். மேலேயும் ஒரு சைன் போர்டு வச்சிருப்பாங்க. இந்த சைன் போர்டுல நம்ம நேரா போனோம்னா இங்க இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊட்டிக்கு போகலாம். ஆனா இப்ப நம்ம போறது கோத்தகிரி அப்படின்றனால இங்க இருந்து வலதுபுறமா திரும்பி நம்ம கோத்தகிரி போகணும். சோ இப்ப நான் கரெக்டா இந்த ஜங்ஷன்ல இருந்து வலதுபுறமா திரும்புறேன். ஊட்டி போற மெயின் ரோட விட இந்த கோத்தகிரின்றது வாகன நெரிசல் சுத்தமா இல்லாம இருக்கும். அதுவும் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதே நேரத்துல வனவிலங்குகள் இரவு நேரத்துல அதிகமா நடமாடக்கூடிய வாய்ப்பு ஊட்டி மெயின் ரோட விட இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு நம்ம கூடலூர் இந்த நேரத்துல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டனால இந்த பயணத்தை இப்ப நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நமக்கு வனத்துறை சோதனை சாவடி வரும். அதுக்கப்புறமா மலையேற்ற பயணம் ஸ்டார்ட் ஆகும். சோ இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்ட்டு. ஒரு 2 மணிக்கு மேலாம் பாத்தீங்கன்னா வாகன நடமாட்டம் ரொம்பவே இந்த இடத்துல கம்மியாயிடும். இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இந்த வனசாலையிலேயே நிறைய தடவை காட்டு யானைகளுடைய கிராசிங் நடந்திருக்குது. அது ஏன்னாக்க இங்க நிறைய ஹோட்டல்கள் இருக்கனால அதுல வீணாகிற உணவுப் பொருட்களை இங்க நிறைய இடத்துல கொட்டிடுறாங்க. ஆனா இங்க வாழக்கூடிய யானைகள் அதை சாப்பிடறதுக்காக வருதுங்க. அதனால இப்ப வனத்துறை ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எங்கேயுமே கொட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த கோத்தகிரி பக்கத்துல தான் வனவிலங்குகளுடைய ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இப்ப கரெக்டா தாண்டிக்கிட்டு இருக்கோங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. அதுக்கப்புறமா இங்க இருந்து நம்ம மலைவழி பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம போறது அடர்ந்த காடு அப்படின்ற மாதிரி எனக்கு இடது பக்கம் பூராவே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு நிறைய இடத்துல சைன் போர்டு வச்சிருக்காங்க. ஏன்னா யானைகள் போன்ற பெரிய மிருகங்கள் மலைவழி பாதையில் இருக்கிறத விட இந்த மாதிரி சமவெளி பாதைகள்ல தான் அதிகமா இருக்கும். டிஃபரெண்டா போர்டு வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எலிஃபன்ட் கிராசிங், இன்னொரு இடத்துல பைசன் கிராசிங்னு போட்டிருக்காங்க.
அதே மாதிரி இப்போ நான் போகும்போது என்னுடைய சாலைக்கு வந்து இடதுபுறத்தில் உங்களால் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பள்ளத்தை பார்க்க முடியும். இது எதுக்குனாக இங்கே வந்து நிறைய காட்டு யானைகள் வந்தனால நிறைய மனித விலங்கு மோதல் ஏற்பட்டிருக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க, அவ்வளோ சாதாரணமாக எதுவும் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த சமதளத்தில், அதுவும் சாலைக்கு ரொம்ப அருகில் என்னோடது இடதுபுறம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அழகான யானை குடும்பம். அப்படியே புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான காட்சி எங்களுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்திலேயே ஒரு சின்ன குட்டி யானையும் இருந்ததுங்க. ஒரு அழகான யானை குடும்பமாக இருந்தது. நமக்கு தெரிகிறது 2 யானைகள்னாலும் காடுகளுக்குள்ளே எவ்வளோ யானைகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால் இதை எந்தவித தொந்தரவும் பண்ணாமல் எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு தொடர ஆரம்பித்தோம். இப்போ நான் கரெக்டாக இந்த கோத்தகிரியுடைய அடிவாரத்தில் இருக்கேன். இங்கேருந்து தான் இந்த ஹில் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டும் வச்சுருப்பாங்க, மலைவழி பாதை ஆரம்பம், ஜாக்கிரதையாக போகும்னு. எப்படியோ ஹில் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அடர்ந்த ஒரு கஷ்டமான மலைவழி பாதையில் இந்த கோத்தகிரி ரோடும் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் நம்ம போகாத இடமே கிடையாது. வால்பாறை, ஏன் ஊட்டியில் இருக்க கல்லட்டி ரோட்டில் கூட நம்ம போயிருக்கோம். ஆனால் கோத்தகிரின்றது நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி சாலைகளுடைய அகலம் பாருங்கள், ரொம்ப குறுகலாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து நிறைய வளைவுகள் கொண்ட ஒரு மலைப்பாதை இந்த கோத்தகிரி மலைப்பாதைங்க. இரவு நேரம் அப்படின்றனால நம்ம வந்து சீக்கிரமாகவே மேலே ஏறி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலைவழி பாதையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்க மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இடம் இருக்கும், ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பகலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக முழுக்க மேட்டுப்பாளையம், அதாவது மேட்டுப்பாளையம்ன்றது இந்த நீலகிரி மலைத்தொடருடைய அடிவாரம். இங்கேருந்து பார்த்தோம்னா கொள்ளை அழகோட அவ்வளோ அற்புதமாக தெரியும். இதுவே இரவு நேரத்தில் நம்ம வந்தோம்னா எப்படி கொடைக்கானலில் ஜுவல் பாக்ஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நகைப்பெட்டிக்குள்ளே ஒரு நகை இருந்ததுன்னா இரவு நேரத்தில் ஒரு லேசான வெளிச்சத்தில் பார்க்கும்போது அப்படியே அது வந்து மின்னுங்க. அந்த மாதிரி இங்கேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து முழுக்க மேட்டுப்பாளையம் தெரியும். அந்த இடம் நான் உங்களுக்கு நிச்சயமாக அங்கே வரும்போது காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிறதே வந்து ஒரு 7 ஹேர்பின் பெண்டு தான். அதில் நம்ம வந்து 2 ஹேர்பின் பெண்டை தாண்டிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம கண்ணு முன்னால் இன்னொரு ஹேர்பின் பெண்டும் வருது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீலகிரி மலைத்தொடர்கள் உங்களை வரவேற்கிறதுன்னு போர்டும் வச்சுருப்பாங்க. எனக்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம், வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். ஸோ இந்த அற்புதமான பிரம்மாண்டமான இந்த நீலகிரி மலைத்தொடர்களில் இந்த கோத்தகிரியை தரிசிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த இடத்துல மட்டும் டக்குன்னு ஒரு 4-5 ஹேர்பின் பெண்டு வரும். ஆனால் முழுக்க வளைவுகள் கொண்ட ஒரு அழகான மலைவழி பாதை தான் இந்த கோத்தகிரி மலைவழி பாதை. ஸோ இந்த இடம் தான் நான் சொன்ன மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். இரவு நேரங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றத. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மொத்த மேட்டுப்பாளையமாக உங்களால் பார்க்க முடியும். இரவு நேரத்திலே அங்கங்கே மின் விளக்குகள் தெரியுது, இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுடைய மின் விளக்குகள். இதுவே நீங்கள் பகலில் வந்தீங்கன்னாக்க ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டாக இந்த இடம் இருக்கும். ஸோ இரவு நேரத்தில் நம்ம மட்டும் தான் இருக்கிறோம்னு நினச்சோம், ஆனால் நிறைய பேர் பாருங்கள் இரவு நேரத்தில் இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கோத்தகிரி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வியூ பாயிண்ட்டை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பயணத்தை நீங்கள் திட்டமிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாமரம் அப்படின்ற ஒரு இடத்த கடந்து நம்ம வந்து அரவேனை நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ மணி பாருங்கள், நள்ளிரவு கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. 1 மணி ஆயிடுச்சு, 1:10 கரெக்டாக. நிறைய இடத்துல ஃபென்ச் போட்டிருக்காங்க, ஏன்னா இங்கே வந்து யானை நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்திங்க. அப்படியே வந்து சாலைகள் வந்து மேல் நோக்கி போகிறத உங்களால் பார்க்க முடியும்.
இங்கே வந்து ஏன் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னா, இதுவே நீங்கள் வந்து டிசம்பர்லலாம் வந்தீங்கன்னா பனிமூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த கோத்தகிரி போகிற ரோடு வந்து இந்த நீலகிரி மலைத்தொடர்களுடைய சரிவு பகுதியில் இருக்குது. நான் நிறைய தடவை ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஊட்டியில் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து ஃபாகோ குளிரோ இருக்காது. ஆனால் குன்னூர், கோத்தகிரி போன்ற மிக மிக அடர்ந்த காடுகள் கொண்ட மலை சரிவு பகுதிகளில் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். எனக்கு நிறைய தடவை இந்த மாதிரி பனிமூட்டத்தில் சாலையை கடக்க உதவி செஞ்சது இப்போ இவங்க வச்சுருக்கக்கூடிய கிளிட்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த நடு ரோட்டில் அழகாக பல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இந்த கிளிட்டர்ஸ் நம்ம அதை வச்சு தான் ஒரு அனுமானம் பண்ணி தான் குளிர் நேரங்களில் நம்மளால் வண்டியவே ஓட்டிகிட்டு வர முடியும். ஸோ அந்த நேரத்தில் இதோடைய அருமை வந்து நம்மளால் நல்லாவே விளங்கிக்க முடியும். ஸோ நம்ம வந்து கோத்தகிரி பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயே பாருங்கள், கோத்தகிரியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் இந்த கொடநாடு வியூ பாயிண்ட். அது வந்து இன்னும் 28 கிலோமீட்டரில் இதே ரோட்டில் கடைசி இந்த ரோடே எண்டு வந்து அந்த இடம் தாங்க. அதே மாதிரி சோலூர் மட்டம்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன கீழ் கோத்தகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அது எல்லாமே காட்டு பகுதின்னு சொல்கிறத விட ஒரு சின்ன சின்ன மலை கிராமங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக வந்து இந்த சிறுத்தையுடைய நடமாட்டம், கருஞ்சிறுத்தையோடைய நடமாட்டம்லாம் இந்த நேரத்தில் உங்களால் வந்து இந்த கோத்தகிரி பகுதிகளில் பார்க்க முடியும். ஏன்னா இந்த காடுகளுக்குள்ளே நிறைய குடியிருப்புகளும் இருக்குதுன்றனால உணவு தேடி இந்த மாதிரி விலங்குகள் இரவு நேரத்தில் சாதாரணமாக சுற்றி திரிகிறத நாங்கள் நிறையவே பார்த்துருக்குறோம். ஸோ இங்கேருந்து தொட்டபெட்டாவே இன்னும் 30 கிலோமீட்டரில் வந்துடுங்க. இது எல்லாமே வந்து ஸ்பீட் பிளைண்டர் ஸ்பாட்டில் இந்த மாதிரி சிலிண்டர்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய விபத்துகள் தடுக்காமல் இருக்கிறதுக்காக. இரவு நேரன்றனால உங்களால் வந்து உயரத்தை கணிக்க முடியாமல் போகலாம். ஆனால் எனக்கு வலதுபுறம் மிக மிக பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இரவு நேரத்தில் இந்த வாகனத்தில் நாம் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யானை 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 நிற்கிது, மெதுவா மெதுவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைப்பாதையில் பாருங்கள், திரும்பவும் 2 காட்டு யானைங்க. அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போயிடலாம், அதுதான் நல்லது. இங்கேயே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், எதிரே வரும் வாகனங்கள் தெரியவதில்லை. ஏன்னா இது வந்து ஒரு பிளைண்ட் கர்வு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து உங்களால் இந்த எல்லோ கலரில் ரோட் ரோலர் பேரிகேட்ஸ்னு சொல்லுவாங்க. புதுசாக ஹில் டிரைவ் வரவங்க ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதிர்ப்புறத்தில் அந்த வாகனத்தில் திருப்பி விட்டுரும். இது உண்மையாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் ஒரு நல்ல கண்டுபிடிப்புன்னு நான் சொல்லுவேங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் கரெக்டாக வந்து கீழ்த்தட்டப்பள்ளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 காட்டு எருமை, 2மே முரட்டுத்தனமான காட்டு எருமைங்க. இங்கே ஒரு எருமை நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட்டு எருமை. ஸோ இது வந்து எருமையாக இருக்கனால பரவாயில்ல. இதுவே யானையாக இருந்திருந்தால் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா மாறி இருக்கும். ஸோ கரெக்டாக குறுக்கால நிற்கிது. நம்மளால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியல. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது நமக்கு வழிவிட்டதுக்கு அப்புறமா திரும்ப நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். ஏன்னா யானைகள் எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அந்த அளவுக்கு ஆபத்தானவை இந்த காட்டெருமைகள். அதுவும் கோத்தகிரியில் இது வந்து நிறைய நடமாட்டம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் வழி விட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடலாம். இப்போ ஓரளவு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கிராம பகுதியை கடந்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த இரவு நேரத்தில் நடுநிசியில் பாருங்கள், இந்த இடத்துக்கு பேர் கெட்டகும்பை. இதுக்கு அடுத்த மலை கிராமத்துக்கு பேர் அரவேணுன்னு சொல்லுவாங்க. நீலகிரி மலைத்தொடர்களில் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களுடைய நிலைமை இதுதான். ஒரு சின்ன ஆளரவம் கூட இருக்காது. ஏன்னா இங்கே வந்து குளிர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியில் ஒரு 13 டிகிரி இருக்கும். ஆங்காங்கே சின்ன சின்ன துண்டான இந்த மாதிரி கிராமங்கள் வருங்க. அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க டீ எஸ்டேட்டுகள் அந்த மாதிரி இடங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும்.
இதுலேயும் வந்து நம்ம நவம்பர் டிசம்பரில் வந்தோம்னா இரவு நேரத்தில் வந்து நம்மளால் பயணமே செய்ய முடியாது. ஸோ இந்த இடம்ன்றது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடித்தமான இடங்க. கோத்தகிரி வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் கோத்தகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அரவேணு அப்படின்ற ஒரு அழகான மலை கிராமத்தை தான் இப்போ நீங்கள் இந்த இரவு நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து நிறைய குடியிருப்புகள் மலைக்கு மேலே இருக்கும். இங்கே பாருங்கள், அரவேணுன்னு ஒரு போர்டும் வச்சுருக்காங்க. நிறைய புகழ்பெற்ற கேத்ரின் நீர்வீழ்ச்சி அப்படின்றது இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போகணும். இதுக்கு பக்கத்தில் தான் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிம்ஸ் பார்க்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்போவுமே ஓரளவு பனிமூட்டம் இருக்கும். ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான இடம். இங்கே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். அங்கங்கே வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாகாக அங்கங்கே லைட்லலாம் இருக்கிறத. ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து காந்தி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அரவேணு காந்தி சிலைனா இங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அந்த நேம் போர்டில் என்னென்ன போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே பைக்காரா, தொட்டபெட்டா, ஊட்டி, கோடநாடு. ஸோ எனக்கு பர்சனலாக நான் வந்து ஏன் அடிக்கடி இங்கே கோத்தகிரி வரனாக்க, இந்த குளிர்ச்சி ஊட்டியில் இல்லாத ஒரு அழகான குளுமையான இடம் இந்த கோத்தகிரி. இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கோத்தகிரி ஜங்ஷனை போய் அடைஞ்சிருவோம். நான் சொன்ன பார்த்தீங்களா குளிர்ச்சியான இடம்னு. என்னுடைய ஹெட்லைட் வெளிச்சத்துலேயே உங்களால் வந்து அந்த ஒரு மிஸ்ட்டு பார்க்க முடியும். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த பேர்கள்லாம் கைத்தாளா, தவிட்டு மேடு. ஸோ நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் மலைகளின் அரசியை தரிசிக்க வரீங்கன்னா வழக்கமாக வர ஊட்டி ரோட்டில் வராமல் ஒரு நல்ல ஹில் டிரைவிங் தெரிஞ்ச ஒரு ஆள் மட்டும் உங்கள் கூட இருந்தாருன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோத்தகிரி ரோட்டில் நீங்கள் பயணம் செய்யலாம். எந்த அளவுக்கு அழகானதோ அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. ஆனால் இயற்கையை ரசிக்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம இப்போ போகிற வழியிலேயே உங்களால் காட்டு யானைகளை பார்க்க முடியும், மான்களை பார்க்க முடியும். ஏன் சிறுத்தை, புலி நடமாட்டங்கள் கூட இந்த கோத்தகிரி சாலைகளை நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம போகிறது ஜூ கிடையாது. அதுங்க இயற்கையாக வாழ்கிற வாழ்விடத்துக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை சேர்ந்தது மட்டும்தான். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி ஓரளவுக்கு நம்ம பயணம் செஞ்சு இந்த கோத்தகிரியை வந்து அடைஞ்சிட்டோம். ரோட்லேயே பாருங்கள் காட்டு மாடு. நம்ம ஊர்லலாம் எருமை மாடு தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் காட்டு மாடு அப்படியே ரோட்லேயே படுத்து கிடக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கோத்தகிரினாலே காட்டு மாடுகள் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுவே டூ வீலரில் போகிறவங்களுக்குலாம் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமா தான் இருக்கும். 2 மாடுங்க. பிரம்மாண்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பைசன், இது பைசன்னு சொல்கிறோம், பட் இதோட உண்மையான பேர் வந்து இந்தியன் கார், இந்திய காட்டெருமை. கரெக்டாக கோத்தகிரி வாசல்லையே படுத்துருக்குதுங்க. இதுதான் கோத்தகிரியுடைய நுழைவு வாயில். ஓகே டியர் வியூவர்ஸ், இப்போ நாம இந்த பயணத்துடைய இலக்கான கோத்தகிரியை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம். இன்னும் ஒரு சில மீட்டர்களில் கோத்தகிரி அப்படின்ற ஒரு அழகான வெல்கம் போர்ட் நம்மளை வரவேற்க தயாராகவே இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது தான் இந்த கோத்தகிரியுடைய என்ட்ரன்ஸ் பகுதி, நுழைவு வாயில். இங்கேயே பாருங்க, அழகா எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி கோத்தகிரி அப்படின்னு ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமான கொடநாடு வியூ பாயிண்ட், அம்மா பங்களான நிறைய பேருக்கு தெரியும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய தனிப்பட்ட பங்களா கொடநாடு பங்களாவும் இங்கேருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. அதுக்காகவே இந்த ஒரு போர்டும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு சில மீட்டர்கள் நம்ம பயணம் செஞ்சால் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரவுண்டானா அப்படின்ற ஒரு இடத்த அடைவோம். அங்கேருந்து நம்ம இடதுபுறமாக போனால் ஊட்டிக்கும், நேராக போனால் கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கும் நம்ம போகலாம்.
எவ்வளவு குளுமையான இடம் இது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய மின் விளக்குகளில் சொந்திருக்கக்கூடிய இந்த பனி வெளிச்சத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கிருந்து இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு கடைசியாக கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டை இந்த நள்ளிரவில் வந்து அடைஞ்சேன். எப்பவும் பரபரப்பாக காணப்படுற இந்த கோத்தகிரி பேருந்து நிலையம் ஆளரவும் இல்லாமல் எப்படி இந்த நடுநிசி நேரத்தில் இந்த குளிரும் ராத்திரியில் இருக்கின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. எல்லா வீடியோக்களுக்கு பின்னால் என்னுடைய ஒரு சின்ன உழைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு சின்ன அங்கீகாரமாக நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வழக்கம் போல் வரவேற்கப்படுகின்றன. வீடியோவில் எந்த குறைநெறிகள் எந்த இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு அற்புதமான அருமையான இயற்கை சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாகும் வரை. Thank you so much and thanks for watching.